லைஃப் டைம் சேஞ்ச் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது புதனை பொறுத்த மட்டும் ஒருத்தர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு. புதன் எப்போவுமே ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது மற்ற கிரகங்கள் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் அவர் பாவராக மாறிவிடுவார், சுப கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் அவர் சுபராக மாறிவிடுவார். அப்படி வரும்பொழுது அவர் பாபர் சுபர் ரெண்டு பேரோடையும் சேர்ந்துருக்காருங்க. அப்படிங்கிறப்ப அவர் எப்படி வருவார்? இந்த ஒரு குழப்பம் எல்லாருக்குமே வரும். பாவரும் கூட இருக்காருங்க, சுபரும் கூட இருக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த புதன் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அந்த சுபர் சூரியனுக்கு நட்பா என்னங்கிறது, அதாவது கிரக பாவ கிரகம் இருந்தால் அவங்களுக்கு நட்பா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இவர் கேட்டிருக்கிறதுல என்னன்னா, சூரியனும் சந்திரனும் புதனும் சேர்ந்துருக்காங்க. அதனால அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அது 13/3/1983 அப்படிங்கிற கணக்கில் அவர் ரிஷப லக்னம், 10ஆம் இடத்துல சூரியன் சந்திரன், அதாவது லக்னம், லக்னத்தில் 2ல் ராகு, 6ல் சனி, 7ல் குரு, 8ல் கேது, 9ல் யாரும் இல்லை, 10ல் சந்திரன், சூரியன், புதன், 11ல் சுக்கிரன், செவ்வாய், 12ல் யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த புதன் பாவக்கிரகமா சூரியனோட சந்திரனோட சேரும் பொழுது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து மாசி மாதம் அமாவாசையில் அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது புதன் சேர்ந்தா அவர் பாபரில் தான் வருவார், சுபரில் வரமாட்டார். எங்கன்னா ஏற்கனவே சந்திரன் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டு இருக்கு. சந்திரன் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது அங்கே புதன் போய் சேர்ந்தாருன்னா அவர் பாபரில் தான் வருவார், சுபரில் வராது. அப்படி வரும் பொழுது இந்த லக்னத்துக்கு அவர் யார்? நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோமா? புதன் யார் அந்த லக்னத்துக்கு? 2-5 பேர். அப்போ ரொம்ப முக்கியமான ஆளாக வந்துடுறாரு. அப்போது இந்த லக்னத்துக்கு ரொம்ப நட்பு கிரகமாகவும் ஒரு முக்கியமான கிரகமாகவும் அவர் வந்துடுறார். 2-5 கூடிய முக்கியமான ஸ்தானங்களுக்கு அவர் அதிபதியாக வந்துடுறார். அவர் 2-5 கூடையவர் ஆகி 10ல் இருக்கிறார். 10ல் இருந்து தனிச்சு இருந்தால் அது பரவாயில்லைங்க, அவர் சுபருங்க. தனிச்சு இருந்துட்டாலே புதன் சுபருங்க. ஆனால் வேற யாரோட பார்வை வாங்கினாலே அவர் பாவர் ஆயிடுவார். சனியுடைய பார்வை வாங்கினாலே அது முழுசாக எடுத்துக்க முடியாது, அவர் சுபர் அப்படின்னு. அந்த மாதிரி தனிச்சிருந்தா மட்டும்தான் புதன் யாருடைய பார்வையும் சேர்க்கையும் இல்லாமல் இருக்கும் பொழுது மட்டும்தான் புதன் சுபர். மற்ற நேரங்களில் அவர் பாபர் தான். அப்படி வரும் பொழுது அவரோட திசை என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் அதுக்காக உடனே பாபர்னா கெடுதலாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அந்த புதன் இருக்கும் வீட்டை விதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடணுமே ஒழிய அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடாது. பாபர்னா பாபர், சுபர்னா சுபர், அப்படி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பை நம்ம யோசிச்சாதான் நம்மளுக்கு விட தேசமே லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். 5ஆம் அதிபதி இப்போ இவர் 5ஆம் அதிபதியாக வேற வந்துடுறார். அப்படி வரும் பொழுது இந்த புதன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும், அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2-5 காரகத்துவங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணணும். அதே சமயம் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த புதனை வேற யாராச்சும் பார்க்குறாங்களா? செவ்வாய் பார்க்குறாங்களா? புதன் சனி பார்க்குறாங்க இல்லை அப்படின்னா மேஜரா பிரச்சனை இல்லை. ராகுவோட இணைவு இல்லைன்னா பரவாயில்லைன்னு சொல்லிடலாம். அப்போ ரிஷப லக்னத்திற்கு முக்கியமான ஒரு ஆளாக சுக்கிரனும் புதனும் வருவாங்க. கூட சனியும் எடுத்துக்கலாம். சுக்கிரனும் புதனும் இப்போ லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு? 11ல் இருக்கிறாருங்க. குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனைங்க. 7ல் குரு, 11ல் செவ்வாய். அப்போ 7-11 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு லக்னத்திற்கு நட்பு கிரகங்கள் பரிவர்த்தனையும் நல்ல ஸ்தானத்தில் பரிவர்த்தனை. இவங்க 2 பேர் யாருங்க? பகை கிரகங்களாக அவங்களுக்குள்ள பரிவர்த்தனை அடைகிறது. அது பெரிய யோகத்தை கொடுக்க. யோகத்தை ஏன் கொடுக்கல? அப்படி கொடுக்காது அப்படின்னா லக்னாதிபதி போய் எங்கே போய் இணைச்சிட்டாரு. எங்கெங்க? 11ல் சுக்கிரனும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அது பெரிய யோகத்தை கொடுக்காது. அப்போது நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி 1-5-9 கூடியவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையும் பார்த்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன். என்னதான் திசை வந்தாலும் சரி, என்னதான் நல்லா இருக்காரு, கெட்டு போயிட்டாரு, அதெல்லாம் 2வது. ஆனால் இந்த 1-5 கூடியவர்கள் 9 கூடியவர்கள் ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டாலே நம்ம ஒரு முடிவு வந்துடலாம். இந்த கிரக அமைப்புகள் நல்லதை பண்ணும் அப்படிங்கிறது. சரியில்லைன்னா அந்த முடிவுகளை அவ்வளோ சீக்கிரம் நம்ம கணிக்க முடியாமல் தான் வரும் அப்படிங்கிறதுக்கும் இப்போ இந்த கிரக அமைப்புக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. 13-3/1983 ரிஷப லக்னம்,
2 ராகு, 3, 4, 5, 6 சனி, 7 குரு, 8 கேது, 9 யாருல, 10 சூரியன் சந்திரன் புதன், 11 சுக்கிரன் செவ்வாயும், 12 யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ராகு இருக்கும் வீட்டிற்கு புதன் அவரோட சொல்றாரு, லக்னத்துக்கு 2 ராகு இருக்காருங்க, அந்த புதன் நல்லவராக இருக்கிறார். அதான் அவருடைய கேள்வி. அப்படி வரும்பொழுது இந்த புதன் சந்திரனுக்கும் புதனுக்கும் சுத்தமா ஆகாதுங்க ஒரு பாயிண்ட். இன்னொன்று, சந்திரனே ஏற்கனவே அஸ்தங்கம் அடைஞ்சு போயிருக்கிறார், அமாவாசையில் இருக்கிறார். அமாவாசையில் இருக்கும்போது புதன் சேரும் பொழுது இவர் பாபராகி விடுவார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். பாபராகி விடுவார். சரி, பாபர் எந்த அளவில் பாபராக இருப்பார், இவர் எவ்வளவு கெடுதலை பண்ணுவார், நல்லதை பண்ணுவார். அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அடுத்து நான் சொல்றேன், இப்போ இவர் பிறக்கும் போது ராகு திசையெல்லாம் பிறந்திருக்காரு. சதய நட்சத்திரம் ராகு திசை தான் பிறந்திருக்காரு. ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு இப்போ சனி திசை அவருக்கு நடந்துட்டு இருக்கு. சனி திசையில இவருக்கு புதன், இப்போ இவருக்கு சனி திசையில ராகு புத்தி போயிட்டு இருக்காங்க. அதாவது ராகு திசை முடிஞ்சு, ராகு திசை இருப்பாங்க 83லேருந்து 94 வரைக்கும் ராகு திசை, 1983 94 வரைக்கும் ராகு திசை, 94லேருந்து 2010 வரைக்கும் குரு திசை, குரு திசை முடிஞ்சு 2010லேருந்து இப்போ 2029 ஜூன் வரைக்கும் சனி திசை வரை. இப்போ இவருக்கு சனி திசையில ராகு புத்தி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு 2029 ஜூனோட சனி திசை முடிஞ்சு புதன் திசை ஆரம்பிக்குது. இதுதான் இருக்கும். இப்போ அவர் கேட்கபடி பார்க்கும்போது புதன் திசை நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். அப்படி வரும்பொழுது பாருங்க, லக்னத்துக்கு லக்னாதிபதி 1, 6 குறைவராகி 11ல் சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்காருங்க. உச்சம் அடைஞ்சா நல்லது தானுங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். பொதுவாக எல்லாரும் என்ன யோசிப்போம், லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க, சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்காருங்க, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? அப்படி வரும்பொழுது இந்த லக்னத்திற்கு ஆகாத கிரகங்களான 7, 8 குடையவர்கள், அதாவது 11, 12 குடையவர்களான இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை. செவ்வாய் வீட்டில் குரு, குரு வீட்டில் செவ்வாய் 7, 11 பரிவர்த்தனை அடைஞ்சு இந்த 7, 11 வரும் பொழுது, அதாவது இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த சுக்கிரன் கெட்டு போயிடுவார். அப்போ லக்னாதிபதி 7ஆம் அதிபதியினுடைய சப்போர்ட்ல இருக்கும்போது இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறவங்களை வச்சுதான் இவங்களுக்கு சப்போர்ட்டே ஆகும். இவங்களால தனித்து செயல்பட முடியாம பண்ணிடும். அதே சமயம் இப்ப இவங்க எந்த அளவுக்கு அடுத்த புதன் திசை புத்தியில வருவாங்கன்னா, சுக்கிரன் இங்க எப்படி இருக்காரு, புதன் இங்க எப்படி இருக்காரு, சனி பரவாயில்லைங்க, வக்ரமாக இருந்தாலும் 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறது இந்த ஜாதகத்துக்கு ஒரு வகை நல்லது. அப்படி இருக்கும் பொழுது சனி துலாத்தில் இருந்து அவர் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புதன் பெரிய யோகத்தை கொடுப்பாருன்னு நான் சொல்லலை. சந்திரன் புதன் தனிச்சிருந்தா பரவாயில்ல, சூரியன் சந்திரன் புதனோட இருக்கிறனால 3 கிரகங்களுமே ஓரளவுக்கு பலம் பெற்றாலும் புதன் திசை சுமாராக இருக்கும். 100க்கு ஒரு 40-50 மார்க் தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் பலனை அவர் கொடுப்பார். முழு பலனை அவரால் கொடுக்க முடியாது. ஏன்னா லக்னத்துக்கு கேந்திரத்தில் வந்துடுறாரு. 10ஆவதுக்கு இந்த சனி உச்சம் பெற்று அந்த வீட்டில் புதன் இருக்கிற ஒரு பலன் நல்ல பலனாக இருக்கனால ஒரு 50% அவர் நல்ல பலன்களே வரும். அதுக்காக இவர் சுபராயிட மாட்டார், இவர் பாவர் தான். இந்த லக்னத்துக்கு சனி இங்க இருக்கிறதுனால இந்த புதன் திசை நல்லா இருக்கும், மோசம் இல்லை, ஒரு 40% நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஃபுல் மார்க்கு இது புதனுக்கு கொடுக்க முடியாது. இதுதான் ஏன் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பாவர் ஆயிட்டாரு, சூரியன் ஆகாத கிரகங்களோட சேர்ந்துருக்காரு. அதை முதல்ல நம்ம பார்க்கணும் எப்பவுமே. என்னங்க நீங்க சந்திரன் சேர்க்காரு, சந்திரன் தான் அஸ்தம் ஆயிட்டாரு, அவரே பாவர் ஆயிட்டாரு. சந்திரனே பாவர் ஆயிட்டாரு, சந்திரனே பாவராகி சூரியனும் பாவராகி இந்த 2 பாவரோடைய புதன் இருக்கிறாரு. இன்னொரு விஷயம், இந்த சூரியனுக்கு பிடிக்காத வீடு சனியோட வீட்டில் இருக்கிறாரு, சந்திரனுக்கு பிடிக்காத வீடு அங்கே இருக்கிறார் சந்திரன். இந்த 2 பேரும் இரிட்டேட்டா இருக்கும்போது புதன் எப்படி அவங்க பார்த்துக்குவாங்க? ஏற்கனவே இனிமீங்கள் 3 பேரும் சேர்ந்த மாதிரி தான் கணக்காகும். அதனால இவங்களுக்கு இவர் ஒருத்தருடைய சப்போர்ட் இருக்கிறனால பரவாயில்லை. அதே சமயம் லக்னாதிபதி போய் செவ்வாயோட சேர்ந்தது அது யோகா அமைப்புல கொடுக்காம இருக்கிறதுனால இந்த புதன் திசையை பொறுத்தவரை 40% தான் பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுதான் இதனுடைய கணக்கு. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன் 1, 5, 9 குடையவர்கள் நல்லா இருக்கணும். 1 குடையவர் சனி இல்லை, 5 குடையவர் இங்கே கெட்டு போயிட்டாரு, 9 குடையவர் பரவாயில்லை. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் எடுக்க முடியும். அப்போ 33 எவ்வளோ ஆச்சுங்க? 100 ஆச்சு. இந்த 33ல் 2 33 கழிச்சா ஒரு 33 தான் வேலை இருக்கும். அப்போ 35% 40% தான் இந்த புதனுடைய பலன்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்பதான் அதனுடைய பலன்கள் தெரியும். ஓகே, தேங்க்யூ.